ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகியை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரகுராம் உறுதியாக மனசில் யோசிக்கிறாங்க, நீ கண்டிப்பாக இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் ஜானகி, நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா ஜானகி கைதான விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ்வரியும் பசுபதியும் ஸ்டேஷனுக்கு ஜானகியை அந்த இடத்துல அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. பாத்தியா ஜானகி, உன் குடும்பமே நடுத்தருவுக்கு வரப்போகுது, இனி உனக்கு களி திங்கிற வாழ்க்கை தான் அப்படின்னதும் இந்த பக்கம் ஜானகி அந்த கடவுள் வேணும்னா என்ன கைவிட்டுருக்கலாம், ஆனால் என் புருஷன் கண்டிப்பாக என்ன வெளியில் எடுப்பாரு அப்படின்னும் போது சரியா அந்த இடத்துக்கு நம்ம ரகுராம் வீட்டில் இருந்தோம் ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே நாங்கள் தான் நகையை திருடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ண சொல்லி நம்ம ஜானகிக்காக ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போலீஸே ஆடி போயிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாருமே இந்த அம்மாவுக்காக ஆதரவாக இருக்கீங்க, அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜட்ஜியா வரட்டும் அப்படின்னு ஜட்ஜியாவை வரவழைக்கிறாங்க. உடனே ஊர் மக்கள் ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எங்கள் ஜானகி அம்மா அந்த நகையை திருடி இருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் ஐயா திருடணும், வேணும்னா எங்களை கைது பண்ணுங்க அப்படின்னும் போது உடனே ஜட்ஜியாவும் நீங்கள் எல்லாரும் அந்த அம்மாவுக்கு சார்பாகவும் ஆதரவாகவும் பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அந்த அம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன், அதனால் என்னோட ஆதரவு மூலமாக நான் அவங்கள பெயிலில் விடுறேன். ஆனால் முக்கியமான விஷயம், அதுக்குள்ளே நீங்கள் நான் கொடுக்குற டைமுக்குள்ளே அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும், அப்போ தான் இந்த கேஸ் செல்லுபடியாகும் அப்படின்னதும் கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா நகையை திருடலை, அதே போல் நகையை மீட்டெடுத்து எங்கள் பெரியம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னு நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே ஜட்ஜியாவும் சரின்னு சொல்லி ஜானகியை வெளியில் விட்டுடுறாங்க. இதனால புவனேஸ்வரி பசுபதி அந்த இடத்துல செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானகி ஊர் மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நகையை திருடி இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் எல்லாரும் அணித்தரமாக நம்புகிறோம், அதே மாதிரி வருஷம் திருவிழா நடக்கும்போது நம்ம விநாயகருக்கு புதுசாக நகையெல்லாம் சாத்தி கொண்டாடுவோம். இப்போ நம்ம ஊர் நகையை ஒருத்தன் திருடி இருக்கான்னா முதல்ல அவனை கண்டுபிடிச்சி நகையையும் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு எங்களாலான உதவியை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னதும் ஆமாம், கண்டிப்பாக நகையை திருடி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாயா ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்று கொண்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஜானகி இங்கே பாரு, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டா புவனேஸ்வரி, என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும், இதுக்கு பின்னாடி நீ தான் காரணமாக இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி என்ன உள்ள தள்ளுனியோ அதே இதில் நான் உன்னை உள்ள தள்ளலை, என் பேர் ஜானகி இல்லை அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பினது செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயோ நல்ல நாள், அதுவுமா இப்படி அபசகுணமாக நடந்து போச்சு கடவுளே, விநாயகா உன்னோட பூஜையில் அன்னைக்கா இப்படிலாம் நடக்கணும், ஜானகி சொக்க தங்கம், அவள் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா, எந்த படுபாவி இப்படி ஒரு சிக்கல்ல அவளை இப்படி தள்ளி விட்டானோ தெரியலையா அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜானகி உள்ள வந்துடுறாங்க. உடனே பத்மா அண்ணே நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாண்ணே, இந்த நகையை பார்க்கும்போது நம்ம வீட்டு நகை மாதிரியும் இல்லை, அதே மாதிரி சரியா பிள்ளையாடுற நகையும் காணாம போயிருக்கு, அதை சேட்டு வர அண்ணி தான் கையெழுத்து போட்டாங்க, நகையை அடகு வச்சாங்கன்னு வேற சொல்றான். எனக்கு என்னமோ சுத்தி வளைச்சு யோசிச்சா இந்த நம்ம வீட்டு நகையை திருடி யாரோ தான் சேட்டு கடையில அடகு வச்சிருக்காங்க, அதே போல பணத்தையும் மீட்டெடுத்திருக்காங்க, கடைசியில அண்ணி மாட்டிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு கதையை புரட்டி போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரமணி பாட்டியும் முதல்ல ஆச்சாரியாரை வர வைப்போம், அவரை வரவழைச்சு இந்த நகை ஒரிஜினல் தானா இல்லையான்னு ஒருசு பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னதும் ஆமாம்மா அதைத்தான் நானும் சொல்ல எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க.
என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம பத்மா பார்வதி செம்ம ஹாப்பியாகிறாங்க. நீ வேணும்னா பாரு பார்வதி, இது எல்லாமே போலி நகை தான் நல்லா வசமாக மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல வந்து நகை உரசி பார்க்குறவங்கள வரவழைக்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒரிஜினல் நகை தான் அப்படின்னதும் பத்மா பார்வதி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. நல்ல வேளை மாயா, நம்ம போலி நகை ரெடி பண்ணாமல் நம்ம நகையே அடகு வச்சது மூண்டு எடுத்து வந்துட்டோம், இல்லைனா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு போதும் பயப்படாங்க பெரியம்மா, பயப்படாதீங்க பெரியம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து போனதும் வீட்டில் 1000 குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு. நீ வேற எதுக்குடி எல்லாரையும் இப்படி குழப்பி கஷ்டப்படுத்திட்டு இருக்க பத்மா, தயவு பண்ணி நீ மட்டும் வாயை மூடிட்டு இருந்தேன்டா இந்த வீட்டில் அரவாசி பிரச்சனைகள் குறைஞ்சிடும் அப்படின்னு மணி பத்மாவை போட்டு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சேட்டு வேற ஜானகி பணம் எடுத்துன்னு சொல்லியிருக்கான். அதே போல் கோவில் நகையும் திருடி போயிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. முதல்ல நகையை வந்து மீட்டெடுத்து ஜானகி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும், அதை பற்றி யோசிங்க அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதும் கவலைப்படாதீங்க பெரியப்பா, நான் இருக்கும் வரைக்கும் பெரியம்மாவை உள்ளே போக விட மாட்டேன். அதே மாதிரி கண்டிப்பாக இதில் வேற யாரும் தான் சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும். அவள் தான் வேணும்னே பெரியம்மாவை மாட்டி விடுறதுக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கா. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவதான்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பா நான் அவளை உள்ள தள்ளியே ஆகுவா அப்படின்னு போது அது எப்படி மாயா அவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு சிவா வந்து கேட்குறாங்க. இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த ஊரில் எதிரின்னு சொன்னால் அந்த புவனேஸ்வரி மட்டும்தான். அவள் தான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு போது அவள் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கான்னு தெரியட்டும், அவளை என் கையாலேனா இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னு சிவா வந்து அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாயா வந்து நான் சொன்னேன்ல பெரியம்மா, இதுக்கு பின்னாடி ஏதோ சொல்ச்சி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவிலில் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சா கண்டிப்பாக உண்மையெல்லாம் வெளி வந்துடும் பெரியம்மா, இதை நாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு போதும். அதான் மாயா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னுட்டு உடனே நம்ம மாயா ஜானகி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரகுராம் ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜானகி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், நீ சொக்க தங்கம்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி நைட்டு உன்னை கோவிலில் பார்த்ததா பூசாரி சொன்னார். ஆமாம், அன்றைக்கி கோவிலுக்கு போனியா அப்படின்னும் போது ஆமாங்க, நான் கோவிலில் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, அதான் சாமி கும்பிடலான்னு போனா அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி. ஓஹோ அப்படியா, அப்போது கோவிலில் ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு போதும் யாரோ 2-3 பேருங்க என்ன உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே யாருமே இல்லை அப்படின்னு போதும். அப்படின்னா அவங்க தான் நகையை திருடிட்டு ஓ மேலே பழி போட்டிருக்கணும். இங்கே பாரு, அங்கே இருந்தவனுங்க மூஞ்சி யாராச்சும் பார்த்தியா அப்படின்னு போதும். உடனே பணம் கொடுத்ததா சொன்னா இல்லையா, அவனை பற்றி சொல்கிறாங்க ஜானகி. ஆமாங்க, நான் பார்த்தேன். சரி ஜானகி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். உன் களங்கத்தை துடைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து போனது. ஐயோ, இப்படிப்பட்ட மனுஷங்கிட்டையா நாம் பொய் சொல்லி இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஜானகி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ரகுராம் உண்மையை கண்டுபிடிச்சி புவனேஸ்வரியை உள்ளே தள்ளுவாங்க. ஸோ புவனேஸ்வரியை ஒன்றும் இல்லைன்னு பண்ண போகிறாங்க ரகுராம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன